ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதியம் என்ன லஞ்ச் செய்கிறன்றதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். சாதம் வச்சுருக்கேங்க, அடுப்பில் சாதம் கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் அடியில் காராமணி போட்டிருக்கேன், வேக வச்சுருக்கேன். மேலே ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இந்த ஆவிலேயே இந்த பாசிப்பருப்பும் வெந்துடும், இந்த காராமணியும் வெந்துடும். நான் குக்கரில் போடலை, குழஞ்சிருன்றனால பாத்திரத்துலேயே வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு இன்றைக்கி கீரை கடையிலுக்காக தான் வேக வச்சுருக்கேன். இந்த பக்கம் பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, அதோட பூண்டு, தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேங்க. மூடி போடாமல் வேக வைக்கும்போது கீரையோட கலர் மாறாது, அதுக்காக தான் அப்படி வேக வச்சுருக்கேன். இந்த பருப்பு போட்டு கீரை வந்ததுக்கப்புறம் மிக்சியில் அடிச்சுட்டு பருப்போடு சேர்த்தா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி, கடையல் ரெடி. சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. வடித்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த பக்கம் காராமணி வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த காராமணியும் கத்திரிக்காவும் போட்டு மசாலா போட்டு ஒரு ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கேன். இந்த கீரைக்கு இந்த பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், கீரை கலர் மாறாமல் கடைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.